இன்னைக்கு எங்களுடைய தென்காசி மாவட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய மிக மிக அந்த காலத்தில் ரசிகர் மன்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்ற ஒரு கிளை செயலாளருடைய மகனுடைய திருமணத்துக்காக நான் வந்திருக்கேங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு பங்கேற்றுவிட்டு இன்னைக்கு நைட் சென்னை திரும்ப இருக்கிறேன். அதனால் கட்சியினுடைய ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். மழை வெள்ள பாதிப்பு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தமிழகம் மலிவான அரசியல் பண்றாங்க அப்படின்னு நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அத்தனை இடங்களிலும் விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் போய் சந்திச்சுங்க. மிகப்பெரிய பாதிப்பு இது சாதாரண பாதிப்பு இல்லைங்க. எஞ்சல் புயல் அப்படின்றது இன்னைக்கு மக்களை பெரிய பெரிய மிக அளவில் பாதிச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் புகுந்து எல்லா வீடுகளும் சேரும் சகதியுமாக இருக்கின்ற ஒரு நிலைமை. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே மாதிரி பார்த்தோம்னா வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா இடமுமே மிகப்பெரிய பாதிப்பு. டெல்டா முழுக்க பாதிப்பாக இருக்குது. முதல்வர் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. இன்னைக்கு எதுக்காக எதிர்கட்சிகள் இதில் என்னங்க இருக்குது? விளம்பரம் தேட வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகிறாரு, மக்கள் சேர வாற்றி அவர் மேலே வீசுகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த மக்கள் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவில் தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை பார்த்து தான் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல் படணுமான்ற கேள்வியை நான் முதல்வருக்கு கேட்குறேன். எதிர்கட்சிகள் என்பவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு நடக்கின்ற அவலங்களை சுட்டி காட்டுறத ஒரு எதிர்கட்சி அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி உடனடியாக சரி செய்யணும்னு நினச்சி அதை செய்தாருன்னா உண்மையிலேயே இந்த ஆட்சியையும் முதல்வரையும் வரவேற்கலாம். அதை விட்டுட்டு இந்த ஆட்சியை பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு புகழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி அது முடியும்? இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டில். அந்த மக்கள் சொல்லணும் இந்த ஆட்சி உண்மையிலேயே நல்ல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்லணும். அதனால இதெல்லாம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இதெல்லாம் எதிர்கட்சிகளை குறை சொல்றதை விட்டுட்டு உடனடியாக நிவாரண நிதி அத்தனை மக்களுக்கும், பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் உடனடி நிவாரண நிதி வழங்கணும். அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணுங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன். கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாதுங்க, உடுத்த உடை இல்லை, வீடு இல்லை.